ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் கையை தொட்ட உன் கைகளில் உனக்கானதை உன் விருப்பம் போலவே ஒப்படைப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போது உனக்கு நல்லது தான் செய்ய போகிறாங்களா இல்லையான்றது உனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு தானே. எல்லாரையும் நல்லவங்க நினச்சி நம்பின உன் வாழ்க்கையில் இப்போது யார் எப்படிப்பட்டவங்க, எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவாங்கன்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டாய்தானே. இனிமே எப்போதுமே அமைதியை கடைப்பிடி. அவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான்னு புரிஞ்சுக்கிட்ட நீ யாரிடமும் எதையும் அளவுக்கு அதிகமாக பேச்சு வச்சுக்காம அளவோடு நடக்க கற்றுக்கோ. அவங்க திருந்திருவாங்க, இவங்க மாறிடுவாங்கன்னு நம்பி நீயாக எந்த பிரச்சனைகளுக்குள்ளேயும் போய் மாட்டிக்க வேண்டாமேன் செல்லமே. இப்போதைக்கு மௌனம்தான் உனக்கு பலம் தரும் ஆயுதமாக இருக்க போது. வாழ்க்கையில் யார் எப்படி இருந்தாலும் நீ வாழ்க்கையை அதன் போக்கிலேயே எதிர்கொள்ள தயாராக இரு. உன் மனசில் நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுற, அதுக்காக என்னவெல்லாம் முயற்சி செய்கிறேங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தீனா அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தான் தேடித்தரும். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும்போது நீ இழந்த அனைத்தையுமே கூட சீக்கிரம் பெற்றிடுவாயின் செல்லமே. எந்த அளவுக்கு நீ பாதுகாப்பை தேடுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நீ கலக்கமடைவாய். சும்மா எல்லா இடமே உனக்கு பொருத்தமா, உனக்கு வசதியாக, உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்காம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை உனக்கு தகுந்தது போல நீ தான் மாற்றிக்க முயற்சி செய்யணும். நீ போகிற இடங்களிலும் பார்க்கும் இடங்களிலும் இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே உன்னை போலவே இருக்க மாட்டாங்க தானே. எது உனக்கு வசதியாக இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நீ தான் மாற்றிக்க முயற்சி செய்யணும். ஒன்று இருக்கிறத அனுசரிச்சுட்டு போ, இல்லைனா இருக்கிறத உனக்கு ஏற்றாற் போல பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு நீ திறமைசாலியாக உன்னை மாற்றிக்கணும். உன் கவலைகளை எல்லாம் நான் சீக்கிரமே சரி செய்கிறேன்னு சொல்லி இருந்தது போலதான் இப்போது உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ சும்மா கவலைப்பட்டே நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் நிச்சயமாக உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். எல்லாத்துக்கும் நீ தயாராயிரு. இன்னும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உனக்கு உண்டாகும்படி நான் செஞ்சு தர்றேன். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்து போய்விட்டாயல்லவா, இனி அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். அது வரைக்கும் உன் வாழ்க்கையிலையும் உன் வீட்லையும் யாராவது தேவையில்லாத மூன்றாவது நபர் தலையிடாமல் பார்த்துக்கோ. நீ என்னவோ அவங்க சரியாக சொல்லுவாங்க, இவங்க உண்மையை பேசுவாங்க, அவங்க நியாயம் சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களை தேடி போகும்போது இன்னுமே பிரச்சனைகள் அதிகமாகத்தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் உன் குடும்பத்துக்குள்ளே உனக்குள்ளேயே எல்லாத்தையும் நீங்கள் பேசி தீர்த்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை பெருசாகாமல் நீ தவிர்க்கலாம் என் செல்லமே. உன் வீட்டில் நல்ல மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியதும் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தான். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ எது கிடைக்கணுமோ அது நடப்பதற்கும் கிடைப்பதற்கும் ஏற்ற சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தரேன். நீ எதை பார்த்து பயப்படுறியோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் துணிவுக்கு துணையாக நான் நின்று நீ செய்கிற முயற்சிகள் எல்லாம் உனக்கு வெற்றியை தருவேன். இனி அடுத்தடுத்து உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். மற்றவங்க உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று செல்லவேன். யாருடைய செயலும் எந்த வகையிலும் உன் முன்னேற்றத்தை தடுக்காம நீ கவனமாக இருந்துக்கிட்டீனா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக முன்னோக்கி போ. இன்னும் காலம் கடத்தாம அடுத்தடுத்து செய்ய வேண்டிய முயற்சிகளில் கவனம் செலுத்து.
வாழ்க்கைங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது என் செல்லமே. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது இன்னும் உன்னால் மென்மேலும் மேலே போக முடியும். சும்மா எந்த செயலையும் செய்யாமல் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்வதற்கான முயற்சிகளை செய்ய. நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே என் செல்லமே. உன் மனம் சக்தியோடு இருக்கும்போதே நீ எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி முயற்சிகளை செஞ்சினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் மாறிடும். நீ பேசலன்றதுக்காக யாரும் வருத்தப்பட போகிறதும் இல்லை, உன்னை எதிர்பார்க்க போகிறதும் இல்லை. உண்மை என்னன்னா, நீ வேணா உன்கிட்ட பேசாத மனிதர்களையும் உன்னை பார்க்காத மனிதர்களையும் நினச்சி கவலைப்படலாம். ஆனால் மற்றவங்க எல்லாம் உனக்கு பதிலாக ஒன்றை மறந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் எந்த உறவோ எந்த சொந்தமோ நட்போ கூட பிறந்தவங்களோ யாராக இருந்தாலும் உன் கூட ஒருத்தவங்க பேசலை, உன்னை பார்க்கல அப்படின்னா அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லா இடங்களிலும் முடிஞ்ச அளவுக்கு நீ தனியாக நடக்க தயாராக இரு. உன் கூட பயணம் செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ தயங்காமல் முன்னேறிப்போ. இந்த வராகியம்மா என் கரங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது திருஷ்டி பட்டது போல சில பிரச்சனைகளும் வரதான் செய்யும். எது நடந்தாலும் நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு உதவாத பிரச்சனைகளின் பின்னால் போய் அதை தீர்க்க முயற்சி செய்யாதே. எப்போதுமே உன் கவனங்கிறது வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும் என் செல்லமே. உன்னை தோல்வியின் பக்கம் இழுப்பதற்காக பல பிரச்சனைகளும் தடங்கல்களும் சிக்கல்களும் வந்தாலும் நீ எதுக்கும் கலங்க வேணாம். என்ன நடந்தாலும் தேவையற்ற விஷயங்களை கவனமாக ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக நீ செய்ய வேண்டிய கடமைகளில் கவனம் செலுத்து. நீ நினச்ச பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் செய்து முடிப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த வராகியம்மா உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். என்னை நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எப்போ முதல்ல வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். இனிமேலும் நீ தவறு செய்யக்கூடாது, தப்பான வேலையை செய்யக்கூடாது, தப்பான மனிதர்களை நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்து எதுக்கும் வருத்தப்படாமல் உன்னுடைய செயல்களில் மட்டும் கவனம் செலுத்து. உன் மனசில் எந்த குழப்பமும் வேண்டாம். உன்னுடைய நல்ல திறமைகள் மூலமாகவே உனக்கான வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுக்குறேன். இனிமே எல்லாம் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ மனம் தளராதே என் செல்லமே. இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் துணையாக நிற்க போகிறேன். நிச்சயம் நீ நலமாக வாழ்வாய். உன் பாதையில் நீ தொடர்ந்து போகும்போது அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து சமாளிக்கும் விதத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் என்கிட்ட சொல்லி நீ கண்ணீர் வடிச்சாய்தானே? இதோ இப்பொழுதே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க போகிறேன். இதை எப்படி சமாளித்து வெளிவரணுங்கிறதையும் நான் உனக்கு உணர்த்துவேன் என் செல்லமே. உன் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறவங்கள நினச்சி உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுகிறவங்கள நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் மனசை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை சரியாக தெரிஞ்சுக்காதவங்களும் கூடிய சீக்கிரம் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளும்படி அனைத்தையுமே நான் மாற்றி அமைக்கிறேன். நீ தாங்கிக் கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கரைத்து விட்டது என் செல்லமே. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதின் மூலமாக உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு போயிருச்சு. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கழித்து கடந்து வந்து விட்ட நீ இனி சந்தோஷமான இன்ப வாழ்க்கையை மட்டுமே வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையா நிற்க போகிறேன். ரொம்ப நாட்களாகவே நீ ஒரு விஷயத்தை செய்யலாமா வேளாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இல்லவா? இப்போது அதை தைரியமாக செய்ய ஆரம்பி. நிச்சயமா அது உன் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். நீ எனக்காக
எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போன விஷயங்களையும் இப்போது சிறப்பாக செய்து வெற்றியை பெறுவாய். அதனால் எந்த விஷயத்தையெல்லாம் நீ தள்ளி போட்டு வச்சுருந்தியோ, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்யலாம், இது சரியாக வருமானு யோசிச்சுக்கிட்டு இருந்தியோ, அது அத்தனையுமே இந்த நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிக்கும்போது நீ எதிர்பார்த்த வெற்றி சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என் செல்லமே. பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காக தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காகவே தான் உன்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டேன். இத்தனை நாளாக கவலைப்பட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே மாறப்போகுது. இனிமே ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்தது போல உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும் விதத்தில் அமையப்போகுது. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. அதிர்ஷ்டம்லாம் எனக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்தில் நடக்க போகுது. நீ நம்பிக்கை வச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு காத்திருந்த உனக்காகவே நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரப்போகிறேன். இனிமே உனக்கானது உன் விருப்பம் போலவே உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. இந்த ஊரும் உலகமும் 1000 விஷயங்களை சொல்லி உன்னை பயமுறுத்தினாலும் என்னாலும் உனக்கு துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட வேலை செய்யி. மற்றவங்க பயப்படுத்துகிற விஷயங்களை நினச்சி பயப்படாமல் எனக்கெல்லாம் என் வராகியம்மா துணையாக இருக்காங்க, அவங்கள மீறி எந்த தப்பும் தவறும் என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நீ தான் தைரியமாக இருக்கணும். நீ ஏன் இப்படியா அடுத்தவங்க உயர்றதுக்கு உதவியாக இருந்த காலமெல்லாம் போய் நீயே இப்போது ஏணிப்படியில் ஏறி வெற்றியின் உச்சத்தை தொடப்போற. ஒன்றுமே நடக்கவே இல்லை, சும்மா தான் நீங்கள் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்ற அந்த எதிர்மறை சிந்தனை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான மாற்றத்தை நான் ஆரம்பித்து வச்சிட்டேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு மட்டும் நீ இருந்தினா போதும். உன்னுடைய தவறுகளுக்காக நீ எப்போது என்கிட்ட மனசு வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்கி வந்துவிட்ட உன் வாழ்வில் இனி எல்லா விஷயங்களும் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக உன் வேலையை செஞ்சு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் அனைத்தையுமே நீ அனுபவிக்க போகிற. ஆணவம் சிறிதும் வராமல் அகங்காரம் கொள்ளாமல் எல்லாமே என் வராகி அம்மா தான்னு நீ என்னை முழுசாக நம்பும்போது உன் நம்பிக்கைக்கு முழு பலனும் கிடைக்கும் விதத்தில் உனக்கானதே உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்பில் விட்டுட்டதால இப்போது நிச்சயமாக உயர்வாய். உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. இன்னும் இன்னும் வெற்றி பெற்று நல்ல ஆரோக்கியத்தை உன் கைகளில் தக்க வச்சுக்கோ. மனசையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்வதில் உனக்கு என்ன குழப்பம்? கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும்படியாக அனைத்தையுமே உன் கண்ணெதிரிலேயே நான் நடத்தி முடிக்க போகிறேன். உன் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். எல்லாரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பங்களால் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நன்மையை தரும் விதத்தில் இந்த வராகியம்மா நடத்துகிறேன்.